ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மை அப்சஷன் இன் ஹரோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஒய்யன் அண்ட் பல்லவி 2 பேரும் கொரியா ரீச் ஆகிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க கைடை கூட்டிகிட்டு கொரியாவை சுற்றி பார்க்கவும் போயிருப்பாங்க. அப்படி போகும்போது ஒய்யனுக்கு ஒரு கிளப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அவள் அங்கே போய் சோஜு குடிக்கலான்னு போயிருப்பா. அங்கே தான் ஜங்குக்கையும் தயாங்கையும் மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க 2 பேரும் செம்மையாக குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேவஸே அங்கே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தயாங்கும் ஜங்குக்கும் ஒரு கேபில் ஏறி போயிருப்பாங்க. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. அண்ட் ப்ளீஸ் எல்லோரும் உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. உங்கள் ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டேய் ஜங்கு, டேய் என்னடா தொல்லை பண்ணாத தயம், தள்ளு. டேய் ஜங்குக், எழுந்துடுறா. டேய் குடிகார நாயே, இது ஃபுல்லாக உன்னால் நானும் குடிச்சு தலைவலி தாங்க முடியல. எந்திரா. ஏய் தயம், சொல்றா. டேய் தயம், தொந்தரவு பண்ணாத, போ தயம். ஜங்குக், ஒழுங்கா எந்திரு ஜங்குக். போதும் தூங்குனது, எந்திரா. இங்கே பார், சூப் கொண்டு வந்திருக்கேன் பார், இருந்து குடிச்சு தொலை. டேய் ஜங்குக், தயம் சாகடிக்கிற தயம். ஐயோ. ஜங்குக் அப்படியே புலம்பிட்டே பெட்டில் எழுந்து உட்காடுறான். அவனால் ஐஸை கூட ஓப்பன் பண்ண முடியல. தலை அவ்வளோ பயங்கரமாக வலிக்குது. இங்கே தயாங்க அந்த சூப்பை ஜங்குக் முன்னாடி நீட்டுறான். இந்தா குடி. டேய் தயம், கேர் காட்டுறேன், மயிர் காட்டுறேன், நீ ஏன்டா இப்படி சாகடிக்கிற? நான் இன்னும் பாய் ஃப்ரெண்டாடா. அடைச்சி மூடிட்டு இதை வாங்கி குடி. உன்னால தான் நானும் குடிச்சு இப்போ தலைவலி தாங்க முடியல ஜங்குக். மூட்டு குடி. எனக்கே இப்படி வலிக்குதுன்னா அப்புறம் உனக்கு எப்படி இருக்கும்? ஏய் சாகடிக்காதடா. டேய் சத்தியமாக நான்லாம் செத்தா கூட உன்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கவே மாட்டேன்டா. அடைச்சி மூட்டு குடி. உன்னை பாய் ஃப்ரெண்டாக வேற வச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டே தொல்லை தாங்க முடியல. ஜங்குக்கும் அப்படியே மூஞ்சி சுழிச்சிட்டே அந்த சூப் எடுத்து குடிக்கிறான். என்ன இருந்தாலும் தயாங் சொல்கிறதும் உண்மைதான். அவனாலையும் தலைவலி தாங்கவே முடியல. ஸோ அவனும் அமைதியாக குடிக்கிறான். இப்போ எப்படி உள்ளே போகுது? மூட்டு குடி. குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி கீழே வா, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஏய் தயாங், மனுஷனாடா நீ, போய் தொலை. தயாங்கும் அப்படியே ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே வெளியே போயிடுறான். இங்கே ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மென்று முழுங்கி அந்த சூப்பை குடிக்கிறான். சனியன் கசப்பாக வேற இருக்கு. தயம் சை, நல்லாவே இருக்க மாட்டடா. ஜங்குக்கு அப்படியே புலம்பிட்டே குடிக்கிறான். அப்படியே இந்த சைட் பார்த்தா ஒயன், ஒயன் எழுந்து தொலை ஒயன். பல்லவி விடு பல்லவி. ஒய்யன் எழுந்து தொலை ஒய்யன். நான் அப்போவே சொன்னேன் அவ்வளோ குடிக்காதன்னு. கேட்டு தொலைஞ்சியா? ஃபர்ஸ்ட் டைம் இப்படி குடித்தா எப்படி இருக்கும்? பைத்தியக்காரி, எழுந்து தொலை. இந்த சூப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், குடி. பல்லவி ஐயோ தலை வலிக்குது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, கேட்டியா? எழுந்துரு ஒய்யன். ஐயோ அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது நம்மளை இங்கேயோ. ஐயோ எழுந்துரு முதல்ல. பல்லவி அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை எழுப்புறா. நீங்கள் சினுங்கிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் பல்லவி விடு பல்லவி, தலை வலிக்குது பல்லவி, என்ன தூங்க விடு பல்லவி. ஒய்யன் தூங்குனா மட்டும் எப்படி தலைவலி போகும்? இது ஒரு ஹேங் ஓவர். மூடிட்டு எடுத்து சூப்பை குடி. எனக்கு கெட்ட வார்த்தை பேச வைக்காத. நீ கெட்ட வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் பல்லவி என்னை விடு பல்லவி. நீங்கள் சினிங்கிட்ட பெட்டில் உருண்டுட்டே இருக்கீங்க. பல்லவிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. அவள் அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி எழுந்து உட்கார வைக்கிறா. பல்லவி கருமம் பிடிச்சவளே, விட்டு தொலை. மூடிட்டு எடுத்து குடியுத. எவ்வளோ வாட்டி சொல்கிறது? இப்போ நீயா எடுத்து குடிக்கிறியா இல்லை நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா? மரியாதை எடுத்து குடி. என்னடி மிரட்டுற? பல்லவி சத்தியமாக தலைவலி தாங்க முடியல பல்லவி, தூங்க விடு பல்லவி. ஒய்யன்
நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. இது ஒன்றும் சும்மா வர தலைவலி இல்லை. நேற்று குடிச்சல, அதில் வந்தது. மூடிட்டு இந்த சூப் எடுத்து குடி, சரியா போயிடும். பல்லவி, ஐயோ, எனக்கு இப்போதாண்டி புரியுது உனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு. ஆமாம், உனக்கு மட்டும் இருக்கு பாரு, மூடிட்டு குடி. நீங்களும் அப்படியே அமைதியாக பல்லவியை பார்க்குறீங்க. என்னடி டப்புன்னு சொல்கிற, உனக்கும் இல்லைன்னு? கஷ்டப்படுத்தாத பல்லவி. ஏன் நீ சொல்லலை? நீ மட்டும் யோசிச்சியா என்ன? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நீயும் அப்படி தானே சொன்ன? நான் சொன்ன தப்பா? அடி பாவி, உனக்கு தங்கச்சியாக பிறந்ததுக்கு நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம். கரெக்டு, நானும் இது ரொம்ப வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனால் என்ன, பிறந்துட்டியே, இருந்து தானே ஆகணும். அம்மா தாயே, இப்போ என்ன, நான் இந்த சூப்பை குடிக்கணும் அதானே? நீ வெளியே போ, நான் சூப்பு குடிக்கிறேன், போய் தொலை. நீ குடி, நான் போகிறேன். சத்தியமாக உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். அப்படியே கிடைச்சாலும் அவன் தான் இந்த உலகத்துலேயே ஒரு பெரிய அன்லக்கி காயாக இருப்பான். சாகடிக்கிற பல்லவி. நீ அதை பற்றி கவலைப்படாத. எனக்காக என்ன மாதிரியே ஒருத்தன் பிறந்திருப்பான். இந்நேரம் அவனும் யாருக்காவது இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுத்துட்ருப்பான். கவலைப்படாத, நாங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்சாகவே இருப்போம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு கிடைக்கிறவங்க மட்டும் இப்படி வந்துடவே கூடாது. ஐயோ, தாங்க முடியல. நீங்கள் அப்படியே புலம்பிட்டே அந்த சூப் எடுத்து குடிக்கிறீங்க. இங்கே பல்லவியும் அப்படியே நீங்கள் சூப்பை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டுருக்கா. நீங்களும் கண்ணை இறுக்கி மூடிட்டு பட்டு பட்டுன்னு குடிக்கிறீங்க. பிகாஸ் அது கசக்குது. சீச்சி, என்னடி இப்படி கசக்குது? ஐயோ, இந்தா குடிச்சிட்டேன், புடி. இரு, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேணாம், நானே போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு கிச்சன் வரேன். போ, ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்லாம், பசிக்குது. ஆமாம், பின் அவ்வளோ குடிச்சா சொல்ல கேட்காம குடிச்சல. சரி போ, போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா. நானும் ஏதாச்சும் குக் பண்ணிகிட்ருக்கேன், வந்து ஹெல்ப் பண்ணு. சரி, நான் போய் குளிக்கிறேன். நீங்களும் அப்படியே எழுந்து டவல் எடுத்துகிட்டு குளிக்க போயிடுறீங்க. பல்லவி அப்படியே உங்கள் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுறா. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்களும் குளிச்சுட்டு பல்லவி கூட கிச்சனில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. ஆமாம் பல்லவி, நமக்கு எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்? காலேஜா? அட்மிஷன் பேப்பரில் இருந்தது பார்த்தா இன்னும் ஒரு 2 to 4 டேஸில்னு நினைக்கிறேன். 2 to 4 டேஸ்லையா? அப்போ நம்ம ஷாப்பிங்லாம் போக வேணாமா? ஒய்யன், அப்போ எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸெல்லாம் என்னவோ ஏன் பண்ணுறது? அப்பா அம்மா ஷாப்பிங்லாம் முடிச்சு தானடி ஊருக்கு அனுப்புனாங்க. என்னடி மறுபடியும் ஷாப்பிங்குன்ற? அது 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 நம்ம ஊரில் வாங்கினது. இங்கே கொரியன் கல்ச்சருக்குன்னு தனியாக ட்ரெஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி போட வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஒயன். இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணு. ஏன் ஒயன் எப்போ பாரு இப்படியே இருக்க? நீ மட்டும் என் பல்லவி எப்போ பாரு இப்படி இருக்க? ஏண்டி ஆயா மாதிரியே பேசுகிற? ஆமாண்டி, ஆமாம், உனக்கு புத்தி சொன்னா நான் ஆயா தான். இப்போ மட்டும் என்ன ஆயான்ற? இப்போ மட்டும் தெரியலையா நான் உனக்கு 1 நிமிஷம் முன்னாடி பிறந்தவன்னு? அம்மா தாயே, சரிம்மா, இருக்கிற ட்ரெஸ்ஸே நான் போட்டுக்கிறேன், ஆளை விடு. ஃபஸ்ட்டு வெஜிடபிளை கட் பண்ணு, கையை வெட்டிட்டு போய் தொலைஞ்சிடாத. அப்புறம் உனக்கு மெடிசன் போட இங்கே அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் தான் அழுவணும். என்னடி இப்போவே சலிச்சுக்கிறேன்? பல்லவி, இன்னும் 3 வருஷம் இங்கே தாண்டி குப்பை கொட்டணும். அடி பாவி, வந்த ஒரு நாள்லேயே என்னை பார்த்துக்க உன்னால் முடியல. நீ எப்படி என்னை 3 வருஷம் பார்த்துப்ப? இதுக்கு தான் நான் ஊர்லேயே இருந்திருக்கணும். நீங்கள் ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக கண்ணை கசக்குறீங்க. பல்லவி அவள் தலையிலேயே அடிச்சுக்கிறா. உன்னை போய் கூப்பிட்டு வந்தேன் பாரு. நான் தான் மண்டையாக செவுத்தில் அடிச்சுக்கணும், தலையில் அடிச்சுக்கூடாது. கரெக்டு தான், போய் செவுத்தில் அடிச்சுக்கோ. ஒயன், மூடிட்டு வெஜிடபிள் கட் பண்ணு ஒயன். இட்ஸ் நாட் ஃபனி. ஆமாம், நீ அப்படியே பெரிய காமெடியன் பாரு, உனக்கு மட்டும் எல்லாம் வரும். சரி, வேலையை பாரு, நான் கட் பண்ணி தரேன். நீங்களும் அப்படியே வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்குறீங்க. பல்லவியும் அப்படியே உங்கள் கூட பிக்கரிங் பண்ணிகிட்டே அவளும் சமைச்சு முடிக்கிறா. 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. டே தயம், இன்றைக்கும் இதுவே தானாடா? அடிச்சி மூட்டு சாப்பிடு. பின்ன உனக்குன்னு நான் ஃபாரின் குஷனாக டெய்லி செஞ்சு போட முடியும்? டே, அதுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையாடா?
ஏன்டா டெய்லி இப்படி சமைச்சு போட்டு என்னை சாகடிக்கிற? எத்தனை நாள் தடவை உன்னையே தின்றது? சரிடா, திங்க பிடிக்கலனா போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு வா, அவள் சமைச்சு போட்டும். என்னது? ஆ போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு வா, அப்பா அவளே எல்லாம் பண்ணி போடுவாள். அவகிட்ட இப்படி கேளு, எனக்கு வகை வகையாக வேணும், ஒன்னே டெய்லி சமைச்சு போடாதுன்னு. நல்லா செருப்பால் அடிப்பா. அதுவும் கரெக்டு தான், நீ ஃப்ரெண்டாக போயிட்ட, அதனால உங்ககிட்ட எல்லாம் கேட்க முடியுது. இதே கேர்ள் ஃப்ரெண்டு இருந்துச்சு அவ்வளோதான், அவளுக்கு தான் நான் ஆக்கி கொட்டணும். கரெக்டு தான். சரிடா தயம், நன்றிடா, நான் இதே தின்னுக்கிறேன். சங்குக்கும் அப்படி அமைதியாக ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆமாம் பல்லவி, நேற்று நம்ம அந்த கிளப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது 2 பசங்களை பார்த்தியே? ஆமாம், அந்த குடிச்சிட்டு அசிங்கமாக உன் மேலே வந்து ஒருத்தன் விழுந்தானே, அதுக்கப்புறம் கேபில் உட்காந்துட்டு நம்மளை நல்ல ஃபிகர்னு வேற ஒருத்தன் சொன்னானே, அவனையா? அவனை பற்றி இப்போ ஏன் பேசுகிற? இல்லை, என்னதான் பேட் பாய்ஸாக இருந்தாலும் க்யூட் பாய்ஸாக இருந்தாங்கல்ல. மையன், உன் ரெட் ஃப்ளாக் அலையிற புத்தி இன்னும் விடலையா? விட்டு தொலை மையன். இந்த மாதிரி பசங்களெல்லாம் நீ க்யூட்டுன்ன அவ்வளோதான், உன் லைஃப் அங்கேயே முடிஞ்சதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். பல்லவி, பாட்டி மாதிரி பேசாத பல்லவி. இப்போ நான் க்யூட்டாக இருக்காங்க தானே சொன்னேன், இதில் என்ன இருக்குது? ஆமாம், அதான் பிரச்சனை. அவங்க ரெட் ஃப்ளாக்னு தெரிஞ்சும் நீ க்யூட்டுன்னல, அதுதான் பிரச்சனை. நீ வேணா பாருடி, இதுக்காகவே நீயும் இந்த மாதிரி ஒரு ரெட் ஃப்ளாக் கிட்ட தான் மாட்டுவ. வாயா பேசுகிற வாய். ஒய்யன், என்னடி சாப விடுறியா? 1000 இருந்தாலும் நான் உன் அக்காடி. இங்க பாரு, அக்கா கிக்கான சாபம் மட்டும் இல்லை, மண்ணை வாரி முகரிலே போடுவேன். இன்னொரு வாட்டி அக்கான்னு சொல்லு, அதுக்கப்புறம் பாரு, ஒரு ரெட் ஃப்ளாக்கை பிடிச்சிட்டு வந்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா தாயே, நீ எனக்கு தங்கச்சியும் இல்லை, நான் உனக்கு அக்காவும் இல்லை, ஆளை விடு. ரெட் ஃப்ளாக் கிட் ஃப்ளாக்னு என் வாழ்க்கையை முடிச்சு கட்டிடாத. ரொம்ப சந்தோஷம், இதை புரிஞ்சுக்க உனக்கு 20 வருஷம் ஆச்சா? இப்போவாது ஒத்துக்கிட்டியே, நான் உன்னை விட பெட்ரு தான். பெட்ரா? எது, ரெட் ஃப்ளாகை தேடி போகிறது இல்லையா? பல்லவி, ரெட் ஃப்ளாக் கிட்ட இருக்கிற ஒரு பெட்டரான ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? என்ன பெட்டரான விஷயம்? உன்னை விட்டு வேற ஒருத்தி கூட போகிறதா, இல்லை உன் கூட பேசும்போதே 10 பேர் கூட பேசுகிறதா? பல்லவி, அப்படி இல்லடி. அப்படி இல்லைனா வேற எப்படிமா சொல்லு? ரெட் ஃப்ளாக்னா வேற என்ன சொல்லு? இல்லை நேற்று குடிச்சிட்டு அந்த நாய் ஒருத்தவன் மேலே விழுந்தானே, அவனை மாதிரியா? இல்லை 2 பேரையும் சேர்த்து வச்சு குட் ஃபிகர்ஸ்ன்னு சொன்னானே, அந்த நாய், அவனை மாதிரியா? என் மேலே ஒருத்தன் குடிச்சிட்டு இருந்தானே, அவனும் க்யூட்டாக தான் இருந்தான். நல்லா ஒரு மாதிரி செம்மையாக குடிச்சிருந்தான் பல்லவி. அவன் செம்ம நாத்தம். என்னதான் நாத்தம் பிடிக்கலனாலும் அவனோட பவுட்டி லிப்ஸு, அவன் அப்படியே தூங்கிட்டு இருந்தான் பல்லவி. செம்ம க்யூட்டாக இருந்தான். அதனால தான் ஒரு நிமிஷம் அவன் ஃபேஸையே பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் தான் தள்ளி விட்டேன். அடி பாவி, கன்றாவி, அவன் குடிச்சிட்டு வந்து உன் மேலே விழுந்தாண்டி. அந்த இடத்துல நீ இல்லை, வேற எந்த புள்ள இருந்திருந்தாலும் அவன் மேலே விழுந்திருப்பான். பல்லவி, அப்படிலாம் ஏன்டி சொல்கிற? ஒருவேளை அது டெஸ்டினியாக இருந்தா? டெஸ்டினியா? பையன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உன் வாயை மூடுறியா? கன்றாவி, டெஸ்டினி நீ இல்லாததை நீயே வர வச்சுக்காத. நீ வேணா பாரு, அவனை நான் கண்டிப்பாக திரும்ப பார்ப்பேன். அப்போ நானே போய் நீ க்யூட்டாக இருக்கேன்னு சொல்ல போகிறேன். வயன், தேவையில்லாத விஷயம் பண்ணுற. ஒரு வேளை கோயின்சிடன்ஸாக அவனை நீ பார்த்துட்ட, அப்புறம் என்ன, அவனை நானே பிக்கப் பண்ணிடுவேன். சீ வயன், கன்றாவி, நீ நிஜமாவே கலர் பிளைண்டு தான். கலர் பிளைண்டு தான். அதே மாதிரி நம்மளை 2 பேரையும் ஒருத்தன் நல்ல ஃபிகர்னு சொன்னானே, அந்த கேபில் உட்காந்துட்டு, அவன் ஃபேஸில் கூட அங்கே சின்ன ஐஸ்லலாம் குட்டி குட்டி மோல்ஸ் இருந்துச்சு. அடி பாவி, அந்த குடிகாரனோட மோல்ஸ் எல்லாமா நீ பார்த்த? க்யூட்டாக இருந்தான். குடிகாரனா இருந்தா என்ன, க்யூட்டாக இருக்கான்ல, அப்போ பார்க்க தானே செய்யணும். ஒய்யன், ஏன் ஒய்யன் நீ இப்படி இருக்க? என் கூட தான் நீ நிஜமாக பிறந்தியா, இல்லை ஓவராக சீன் போடாத பல்லவி. இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லை? அவங்க என்ன தான் குடிக்காரங்களாக இருந்தாலும் க்யூட்டாக தானே இருந்தாங்க.
இதில் என்ன இருக்குது? சைட் அடிக்கிறது என்ன தப்பு? சரி, வேற என்ன பார்த்த அந்த குடிக்காரங்கிட்ட? சொல்ல வந்ததை ஃபஸ்ட்டு சொல்ல விடு. சொல்லி தொலை. அந்த கேபில் நம்ம 2 பேரையும் நைஸ் ஃபிகர்னு சொன்னானே, அதான் அந்த குடிக்காரன். அவனை ஒரு வேலை என்ன? அவனை ஒரு வேலை என்ன? அவனையும் பார்த்தா ரூட் போட போறியா? சீச்சி, என்ன டபுள் சைட் கேர்ள் நினச்சியா? ஆஹா, அவன் எனக்கு இல்லை. உனக்கு இல்லைனா? இல்லை, புரியல. அவன் உனக்கு. என்னது? எனக்கா? ம் எப்படி என் மேலே விழுந்த அந்த க்யூட் பாய் எனக்கும், அந்த மாதிரி அந்த கேப்குள்ளே இருந்தவன் உனக்கு. ஒய்யன், உனக்கு பைத்தியம் முத்திடுச்சு. மூடிட்டு தின்னுட்டு ரூமுக்கு போ. போய் யூனிவர்சிட்டிக்கு வேணுங்கிறதெல்லாம் பேக் பண்ணு. நானும் பேக்லாம் பேக் பண்ணுறேன். இந்த மாதிரி கன்றாவியாக பேசுகிறதெல்லாம் நிறுத்து. பாத்தியா அப்படியே மழுப்புற பாத்தியா? அப்போ உனக்கும் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு தானே? சீ ஒய்யன், என்ன கன்றாவி பேச்சுது? மரியாதை எந்த போ ஒய்யன். அப்போ சரி பல்லவி, என்ன விழுந்துட்ட போல? சீ, மூட்டு போ. பல்லவி அப்படியே அவள் சாப்பிட்ட பிளேட்லாம் எடுத்து டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு அவள் அப்படியே ரூமுக்கு போயிடுறா. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே அவள் பின்னாடியே போகிறீங்க. நீங்களும் அவள் ரூமுக்கு தான் போகிறீங்க. இப்போ இங்கே ஏண்டி வந்தா? 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ணலாம். சனியனை கூடவே கூப்பிட்டு வந்தா இப்படி தான் பின்னாடியே வரும். என்ன பண்ணி தொலைறது? வந்து தொலை. ஓவராக பண்ணாதடி. நீங்கள் 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்டே உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு தேவையானதெல்லாம் பேக்கில் எடுத்து பேக் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு 2 days இருக்குது உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ண. தயாங், வாடா, கால் வந்துச்சு, வெளியே கிளம்பணும். கால் வந்துச்சா? யார்கிட்ட இருந்து? நெக்ஸ்ட் ஆர்டர், வா, வேலை இருக்குது. எப்போ கிளம்பணும்? இப்போவே வா. வா, இன்னைக்கு நைட்டு தான். அப்போ சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். அப்படியே தயாங்கும் சங்குக்கும் அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. லைக் கிட்னாப்பிங்க்கு தேவையான பொருள் மாதிரியான கர்ச்சீஃப் அண்ட் ஸ்ப்ரே, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. சங்குக்கு அப்படியே அவனோட இடுப்பில் ஒரு கன்னையும் இன்னொரு சைடில் நைஃபையும் எடுத்து சொருகுறான். மச்சான், ஏன்டா கன்னில் எடுக்கிற? பின்ன திடீர்னு அந்த டார்கெட் ஏதாவது பண்ணானா? அதான் ஸ்ப்ரே அடிக்கிறோம்ல மச்சான், கர்ச்சீஃப் வைக்கிறோம், அப்புறம் என்னடா? அதெல்லாம் ரிஸ்க்குன்னு தோணல. கண்ணெல்லாம் எடுத்து வச்சுடுவா மச்சான். தயாங்கு, இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதையும் நம்பக்கூடாது. சேஃப்டிக்கு 4-5 வச்சுக்கணும். நீயும் கன்னுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கல, இந்த வீக்கில் வந்துடும். நீயும் வாங்கி வச்சுக்கோ. நம்ம தொழிலுக்கு அதெல்லாம் தான் மச்சான் தேவை. தயாங்கும் அப்படியே அமைதியாகிடுறான். பிகாஸ் அவனுக்கு தெரியும் சங்குக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்னு. அவன் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான்னு. அவங்க 2 பேரும் அப்படியே நைட்டு ஒரு கிளப்புக்கு கிளம்புறாங்க. பிகாஸ் அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் அங்கே தான். தயாங், நீ ரெடி தானே? என்ன நடந்தாலும் பேக் டவுன் மட்டும் பண்ணிடாத. சரி மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நீ முன்னாடி நில்லு, நான் உனக்கு பின்னாடியே இருப்பேன். சரிடா, வா, உள்ளே போகலாம். அவங்க 2 பேரும் அப்படியே அந்த கிளப்புக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற விஐபி ரூமு பார்க்குறாங்க. நீ போ ஜங்குக், நான் இருக்கேன். நான் வெளியவே இருக்கேன். சரி மச்சான், பார்த்துக்கோ. ஏதாவதுனா சிக்னல் கொடு. பேக் டோர் வழியாக தானே கிட்னாப் பண்ணுறோம். ஆமாண்டா, நான் அவனை பிடிச்சோன்னையும் ஒரு சிக்னல் தரேன். நீ பேக் டோர் கிட்டே வந்துடு. சரி மச்சான், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சங்குக்கு அப்படியே அந்த விஐபி ரூம்குள்ளே என்ட்ராகிறான். ஒரு பர்சன் நல்லா ட்ரிங்க்ஸை ஊற்றி குடிச்சிட்டு அவனை சுற்றிலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். மச்சான், இந்தாடா குடுறா, இன்றைக்கி ஏன் ட்ரீட்ரா, குடிங்கடா. மச்சான், பண்ண மாதிரி வருமாடா, குடுறா. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் செம்ம போதையில் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அவனோட வேலை கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. அவன் அப்படியே ட்ரிங்க்ஸை கையில் எடுத்துகிட்டு அந்த கேங் கிட்ட போகிறான். அப்படியே தெரியாமல் அந்த ட்ரிங்க்ஸை அவன் மேலே கொட்டுற மாதிரி கொட்டி விட்டுறான். சி, யாரா நீ? ட்ரிங்க்ஸை பார்த்து எடுத்துகிட்டு போக மாட்டேன்? விஐபின்னு தெரியாது,
சாரி சார், ஏதோ தெரியாமல் கொட்டேன். வாங்க சார், ரெஸ்ட் ரூம் போய் க்ளீன் பண்ணிக்கோங்க. மச்சான் இருங்கடா, நான் போய் இதை க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஸ்டூபிட் வெயிட்டர். வா, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது காட்டு வா. சங்குக்கும் அப்படியே அவனை கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூம் சைடு போகிறான். ரெஸ்ட் ரூம் சைடு போன அடுத்த செகண்டே சங்குக்கு அப்படியே அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்து இவனோட மூக்கை அடைக்கிறான். ம் 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 ஏய், அவன் அப்படியே ஒரு 2 செகண்ட் தத்தளிச்சுட்டு அப்படியே மயக்கம் போட்டுறான். சங்குக்கு அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்து ரெஸ்ட் ரூமோட பேக் டோர் கிட்ட கூப்பிட்டு போகிறான். தீ இது நான் என்ன எறும்பு கணக்குறான், நல்லா திம்மா மொழியே. அவன் அப்படியே அவன் ஃபோன் எடுத்து தயங்கோட நம்பருக்கு டயல் பண்ணுறான். ஒரே ரிங்கில் கட் பண்ணிடுறான். தயங்கும் அதை புரிஞ்சுட்டு அப்படியே விஐபி ரூமோட ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். என்ன மச்சான், அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? ஆமாண்டா, இவன் செம போதையில் இருந்தான். அவ்வளோதான், முடிஞ்சு. வா, தூக்கிட்டு போகலாம். சரிடா வா. அவங்க 2 பேரும் அப்படியே அவனோட கையையும் காலையும் நல்லா இறுக்கமாக பிடிச்சி கட்டி போடுறாங்க. சங்குக்கு அப்படியே அவனை தூக்கி அவனோட தோள் மேலே போட்டுக்கிறான். மச்சான் ரோடை கவனி, நான் இவனை பார்த்துக்கிறேன். சரிடா, நான் பார்த்துக்கிறேன். இந்தா மச்சான், என் கண்ணை பிடி. சங்குக்கு அப்படியே அவனோட கன்னை தயங்கோட கையில் கொடுக்குறான். தயங் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அந்த கன்னை நல்லா இறுக்கமாக ஹோல்ட் பண்ணிட்டு வரான். இங்கே சங்குக்கும் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கான். ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் லீவ் யூர் கமெண்ட்ஸ், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.